வணக்கம். அப்கமிங் ஐபிஓஸ் சிலது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓஸில் என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எல்லா ஐபிஓஸ்லையுமே ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா இருக்குது. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா பற்றி நம்ம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கேட்டகரியில் ரீசெண்டாக ஐபிஓஸில் அப்ளை பண்ண நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்கும். ஐபிஓ அலாட்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். கிட்டத்தட்ட ஒரு லக்குன்னே சொல்லலாம். ஐபிஓ அலாட்மெண்ட் கிடைச்சா நமக்கு லக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா மூலமாக அப்ளை பண்ணுறதுனால நமக்கு ஐபிஓ அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸை அதிகப்படுத்திக்கிறோம். அது எப்படின்னா, ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா அலோகேட் பண்ணியிருக்க மோஸ்ட் கம்பெனிஸ் போத் ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டகரியிலேருந்தும் ரீட்டைல் இன்வெஸ்டர் கேட்டகரியிலேருந்தும் அப்ளிகேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. நாம் 2 கேட்டகரியிலையும் அப்ளை பண்ண முடியும். அதனால் நமக்கு அலாட்மெண்ட்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகுதுன்னு நான் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற கேரண்டி எங்கேயுமே கிடையாது. ஒரு நல்ல கம்பெனியோட ஐபிஓ வரும்பொழுது அதில் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா இருந்ததுன்னா நாம் அந்த ஐபிஓவில் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான பொட்டென்ஷியலை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ் தான் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா மூலமாக அப்ளை பண்ணுறது. இது வரைக்கும் நான் பார்த்ததில் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா கொடுத்துருக்க மோஸ்ட் கம்பெனிஸ் அந்த ஐபிஓக்கான டோட்டல் இஷ்யூ சைஸில் ஐதர் 10% ஆர் 10%க்கு கொஞ்சம் கம்மியான நம்பரில் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ ஐபிஓ அப்ளிகேஷன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவில் அவங்க கொடுத்துருக்க அந்த மேக்ஸிமம் பர்சன்டேஜ்க்குள்ளார இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கோட்டாவில் எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஷேராவது கிடைக்கும். சப்போஸிங் அதுவே மல்டிபிள் டைம் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு அப்படின்னா அதுவுமே அகெயின் லக் தான். ஸோ இந்த பார்ட் இப்போ நம்ம எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நமக்கு புரிஞ்சாச்சு. ஒரு ஐபிஓ எனக்கு இப்போ நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அந்த ஐபிஓ ஓப்பன் டேட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் போய் பேரண்ட் கம்பெனியை வாங்கிடுறேங்க சுறுசுறுப்பாக அந்த கோட்டாக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா ஷேர் ஹோல்டர் கோட்டாக்கு எலிஜிபிள் ஆவீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்க. ஏன்னா ஷேர் ஹோல்டர் கோட்டாக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா நாம் ஒரு பர்டிகுலர் ஐபிஓ வரும்பொழுது அதோட பேரண்ட் கம்பெனியோட ஒரு ஷேராவது அந்த ஐபிஓவோட ஆர்ஹெச்பி ஃபைலிங் டேட் அன்றைக்கி நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் க்ரைட்டீரியா. நம்மள நிறைய பேர் என்ன பண்ணியிருப்போம், ரீசெண்டாக பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ வந்தப்போ ஓகே இதில் ஒரு ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் நம்ம போயிட்டு நமக்கு எப்போ தெரியுதோ அப்போ போயிட்டு பஜாஜ் ஃபினான்ஸோடையோ இல்லை பஜாஜ் ஃபின்சோட ஷேரோ ஒரு ஷேர் வாங்கி வச்சுருப்போம். ஸோ இது மூலமாக நம்ம அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாக்கு எலிஜிபிள் ஆனோமா? கண்டிப்பாக கிடையாது. அவங்க ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ண டேட் 30th ஆகஸ்ட். ஸோ ஆஸ் ஆன் 30th ஆகஸ்ட் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் ஐதர் பஜாஜ் ஃபினான்ஸ் ஆர் பஜாஜ் ஃபின்சோவோட ஒரு ஷேராவது ஹோல்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கேட்டகரிக்கு எலிஜிபிள் ஆகிருப்போம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா எலிஜிபிலிட்டி பார்த்தோன்னா நம்ம அட்லீஸ்ட் 1 ஷேர் ஆஃப் த பேரண்ட் கம்பெனியை நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் ஆர்ஹெச்பி ஃபைலிங் டேட் அன்றைக்கி ஹோல்ட் பண்ணி இருக்கணும். ஆர்ஹெச்பி ஃபைலிங் டேட் அன்றைக்கி வாங்கினா அது யூஸ் இல்லைங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம அதை வாங்கி நம்ம அக்கௌண்ட்டில் அந்த பர்டிகுலர் பேரண்ட் கம்பெனியோட ஒரு ஷேராவது ஆர்ஹெச்பி ஃபைலிங் டேட் அன்றைக்கி இருந்தால் மட்டும்தான் நாம் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாக்கு எலிஜிபிளாக இருப்போம். ரீசெண்டாக சில ஐபிஓஸோட எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நான் சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அது புரியும். 2 பிக் ஐபிஓஸ் வந்தது 2023 and 2024. ஒன்று டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ. ஸோ இந்த டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ முதல்ல பார்த்தோன்னா ஐபிஓ வரப்போகிற கம்பெனி முதல்ல செபியோட டிஆர்ஹெச்பியை ஃபைல் பண்ணாங்க, அதாவது டிராஃப்ட் ஆர்ஹெச்பி. ஸோ டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓக்கு டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணது 13th March 2023 அன்னைக்கு. ஒன்ஸ் டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ண உடனே செபி அவங்களுக்கு அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு நிறைய அடிஷ்னல் டாக்குமெண்டேஷன் கேட்பாங்க, வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். ஸோ அப்படி கேட்ட பட்சத்தில் சில அடெண்டம்ஸ் அந்த டிஆர்ஹெச்பிக்கு கொடுத்தது 3rd October 2023. இந்த ஐபிஓ அவங்களோட ஆர்ஹெச்பியை ஃபைல் பண்ணது 13th November 2023 அன்னைக்கு. அண்ட் இந்த ஐபிஓ ஓப்பன் ஆனது 22nd November 2023. நல்லா பாருங்கள், ஆர்ஹெச்பி ஃபைலிங் டேட் 13th November 2023. ஸோ 13th November 2023 அன்னைக்கு டாட்டா டெக்னாலஜிஸோட பேரண்ட் கம்பெனி ஏதாவது ஒன்று நாம் டிமேட் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நாம் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டகரிக்கு எலிஜிபிளாக இருந்திருப்போம். அடுத்ததாக பிக்கஸ்ட் ஐபிஓ ரீசெண்டாக வந்தது தான் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ. இதோட டேட்ஸும் பார்த்துடலாம். ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அவங்களோட டிஆர்ஹெச்பியை 14 June அன்றைக்கி ஃபைல் பண்ணாங்க. அவங்களோட ஆர்ஹெச்பி 30th ஆகஸ்ட் அன்றைக்கி ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐபிஓ ஓப்பன் ஆன டேட் பார்த்தோன்னா 9th September 2024. ஸோ ஆர்ஹெச்பி ஃபைலிங் டேட்டான 30th ஆகஸ்ட் அன்னைக்கு நாம் இவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கான அட்லீஸ்ட் ஒரு ஷேரை நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணியிருந்திருக்கணும்.
இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கிளியராக இருக்கா? ஓகே, இப்போ நாம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்கமிங் ஐபிஓஸ், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவோட டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்க சில ஐபிஓஸ் என்னென்ன அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். முதல்ல பார்த்தோன்னா ஹீரோ ஃபின்கார்ப். இவங்க வந்து ஒரு என்பிஎஃப்சி. இவங்க 5th ஆகஸ்ட் அன்னைக்கு டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி கன்சியூமர் லோன்ஸ் அண்ட் கமர்ஷியல் அண்ட் பிஸ்னஸ் லோன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட பேரண்ட் கம்பெனி யாருன்னு பார்த்தோன்னா ஹீரோ மோட்டோகார்ப். ஹீரோ ஹோண்டா பைக்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், ஸ்ப்ளெண்டர், பேஷன் இதெல்லாம். ஸோ இந்த பைக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ஹீரோ மோட்டோகார்ப் லிமிடெட். நல்லா கவனிங்க, இங்கே வந்து ஹீரோ மோட்டார்ஸ் லிமிடெட் கிடையாது, இது ஹீரோ மோட்டோகார்ப் லிமிடெட். ஸோ இந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேரை தான் வந்து நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஷேராவது இவங்களோட ஆர்ஹெச்பி ஃபைலிங் டேட் அன்றைக்கி நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஹீரோ ஃபின்கார்ப்போட ஷேர் ஹோல்டர் கோட்டாக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அடுத்ததாக டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்கிறது ஏத்தர் எனர்ஜி. ஏத்தர் எனர்ஜி வந்து இவி 2 வீலர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்க 11th செப்டம்பர் அன்றைக்கி டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டிஆர்ஹெச்பிலையும் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ப்ரொமோட்டிங் கம்பெனியும் ஹீரோ மோட்டோகார்ப் லிமிடெட் தான். ஸோ ஆஸ் ஆன் ஆர்ஹெச்பி ஃபைலிங் டேட் ஆஃப் ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ நீங்கள் ஹீரோ மோட்டோகார்ப்போட ஒரு ஷேராவது ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதாவது இவி செக்டருக்கு நல்ல க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஐபிஓ அதாவது ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ வந்து மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் தி லாங் அவைட்டட் ஐபிஓஸ். ஸோ இந்த ஐபிஓக்கு டிமாண்ட் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவை நமக்கு யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி, ஆர்ஹெச்பி ஃபைலிங் டேட் எப்படி மேடம் நமக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ அது வந்து யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. செபி வந்து அவங்களோட டிஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வேலிடேட் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற அடிஷ்னல் டாக்குமெண்டேஷனை கம்பெனி கொடுத்து அவங்க ஆர்ஹெச்பி எப்போ ஃபைல் பண்ண சொல்லி ஐபிஓக்கு ஓகே கொடுப்பாங்க அப்படிங்கிறது செபிக்கு மட்டும்தான் தெரியும். நாம் இந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு கம்பெனி பற்றின ஐபிஓ வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த கம்பெனி நல்ல கம்பெனி, அதாவது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் அண்ட் அந்த பர்டிகுலர் செக்டருக்கான க்ரோத் பொட்டென்ஷியல் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நான் என்ன பண்ணுவேங்கிறது சொல்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி டிஆர்ஹெச்பி ஃபைல் ஆன உடனே ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா டெஃபினட்டாக இருக்குதுன்னு தெரிகிற பட்சத்தில் அட்லீஸ்ட் 1 ஷேர் ஆஃப் தட் பர்டிகுலர் கம்பெனி பேரண்ட் கம்பெனி வந்து நான் ஹோல்ட் பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். இமீடியட்டாக ஒரு ஸ்டாக்கு வாங்கி வச்சுருவேன். ஸோ இதுதான் நான் பண்ணுவேன். நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது எந்த ஸ்டாக்கை வாங்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷனும் இல்லை. ஜஸ்ட் இந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்க அடுத்த கம்பெனி என்டிபிசி க்ரீன் எனர்ஜி. ஸோ இவங்க வந்து 20th செப்டம்பர் அன்றைக்கி டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க பார்த்தோன்னா அம்ப்ரெல்லா கம்பெனி ஆஃப் த க்ரீன் பிஸ்னஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் என்டிபிசி. இந்த எல்லா க்ரீன் பிஸ்னஸ் இனிஷியேட்டிவ்ஸும் இவங்க மூலமாக தான் நடக்க போகுது, என்டிபிசி க்ரீன் எனர்ஜி லிமிடெட் மூலமாக. இவங்களோட பேரண்ட் கம்பெனி பார்த்தோன்னா என்டிபிசி லிமிடெட். ஸோ என்டிபிசி லிமிட்டடோட ஒரு ஷேராவது நாம் ஆர்ஹெச்பி ஃபைலிங் டேட் அன்றைக்கி ஹோல்ட் பண்ணணும். இந்த என்டிபிசி க்ரீன் எனர்ஜி ஐபிஓ பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஒரு டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அதுக்கான லிங்க்கை நான் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்க அடுத்த கம்பெனி வாரி எனர்ஜீஸ். ஸோ வாரி எனர்ஜிஸ் பார்த்தோன்னா 2nd Jan 2024 வந்து டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து சோலார் எனர்ஜி மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இவங்க தான் வந்து பேரண்ட் கம்பெனி ஆஃப் வாரி ரெனியூவபிள்ஸ் டெக்னாலஜி லிமிடெட். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா வாரி ரெனியூவபிள்ஸ் டெக்னாலஜி லிமிடெட் வந்து லிஸ்ட்டாக இருக்குது ஏற்கனவே. அண்ட் இது வந்து வாரி எனர்ஜிஸ்க்கு கீழே ஆப்ரேட் பண்ணுறதா தான் அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. இவங்களோட டிஆர்ஹெச்பியை நான் கோத்ரூ பண்ணேன். பட் அதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா எதுவும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலை. ஆனால் மற்ற நான் படித்த சில ஆர்டிகல்ஸ்லேயும் ரெனவுண்ட் ஸ்டாக் அனாலிசிஸ் சேனல்ஸ்லேயுமே வந்து இதை ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்கிறதா சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷனை இங்கே கொடுக்குறேன். இதே மாதிரி தான் அடுத்ததும் பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸ் லிமிடெட். ஸோ இவங்க வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இவங்களும் 6th May 2024 டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ரொமோட்டிங் கம்பெனி பார்த்தோன்னா முத்தூட் ஃபினான்ஸ் லிமிடெட். அகெயின் இவங்களோட டிஆர்ஹெச்பி நான் கோத்ரூ பண்ணதுலேயுமே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா கிடையாது. ஸோ நம்ம பார்த்த இந்த பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸ் அண்ட் வாரி எனர்ஜிஸ் லிமிடெட் இந்த 2 டிஆர்ஹெச்பி டாக்குமெண்ட்ஸ்லையுமே
எம்ப்ளாயி ரிசர்வேஷன் கோட்டா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் அவங்க கொடுக்கல. ஆனாலும் இதுவுமே வந்து பல ஆர்டிகல்ஸ்லேயும் நியூஸ் சேனல்ஸ் அண்ட் ஸ்டாக் சேனல்ஸ்லேயுமே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவில் பேசப்படுது. அதனால் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். டிஆர்ஹெச்பி இன்னும் ஃபைல் பண்ணாத பைப்லைனில் இன்னும் சில ஐபிஓஸ் இருக்குது. இந்த ஐபிஓஸில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஐபிஓஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் வந்து இன்னொரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்ன கம்பெனிஸ் வந்து பைப்லைனில் இருக்க ஐபிஓஸ் வித் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா பாசிபிளி அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஐபிஓ அப்டேட்ஸ் அண்ட் கார்ப்பரேட் ஆக்ஷன் பற்றின அப்டேட்ஸ் நான் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. Thanks for watching.